சண்டே காலையில் பாப்பா எந்திக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவள் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் துணியெல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அவளையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ பால் குடித்தா அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட இன்னும் நேரமாகும் அப்படின்றதுனால டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அவளுக்கு ஓட்ஸ் கஞ்சியும் எங்களுக்காக உளுந்தங்கஞ்சியும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் உளுந்தங்கஞ்சியை குடித்தே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். ஆனால் அப்பாவுக்கு அம்மா கொஞ்சமாக ரவா உப்புமா செஞ்சுக்கிட்டாங்க. அந்த உளுந்தங்கஞ்சி நல்லா ரெடியானதுக்கப்புறமா கொஞ்சமாக சுக்கும் தேங்காய் துருவலும் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். குடிக்கும்போது நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்காரர் மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வழக்கம் போல் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெயில் கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் 20 போல் சின்ன வெங்காயத்தை பல்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது கூடவே கருவேப்பிலை 2 தக்காளி பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு தக்கன குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் புளி தண்ணி தேவையான தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாகி வந்ததும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்து 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக மீன் குழம்பு ரெடி.